அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மாயன் மயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குருஜி, இப்போ அடுத்ததாக மகர ராசி நேயர்கள், இவங்களை பற்றி எனக்கு எப்படி கேட்கறது அப்படின்னே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட அந்த தாக்கம், அதாவது சனியோட பார்வை இல்லை, ஆனால் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது இல்லையா? ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்? ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா, இல்லை கஷ்டங்கள் வருமா? இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஜோதிடமாகட்டும் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனையோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது,
நாம் கலங்கி போய் விடுகின்றோமா? கொடை வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது, மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது இந்த மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசி ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவினாலே எந்த காலத்திலும் எந்த பலனையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தை தான் சந்தித்து வந்திருப்பீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த வருடத்தினுடைய இறுதியில் ராகு கேது பயிற்சி. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கர்மசனியாக இருந்து பலனை தந்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகின்றார். மிதுனத்தில் இருந்து கடகம் நோக்கி பலத்தோடு உச்சம் பெற்று பயிற்சியாகின்றார். திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகின்றார். இதுக்கு இடையில ஒன்று நான் சொல்லணுங்க, அதுதான் சூட்சம ரகசியம், ஜோதிடத்தினுடைய உச்சம் என்றே சொல்லுவேன். காரணம், ஜோதிட சாஸ்திரத்தில் தேவகுரு அசுரகுரு என்று 2 கிரகங்கள் இருக்கின்றன, 2 தெய்வங்கள் இருக்கின்றன. நம் வாழ்வை கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே நேரத்தில் சுபம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த இருவருமே ஒரு காலகட்டத்தில் பயிற்சியாகி குறுகிய காலத்தில் ஒரு இடத்துல இருக்காங்க. இருக்கின்ற இடமும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இடம். அதாவது நீண்ட காலங்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம். என்னுடைய அனுபவத்தில் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனியிலிருந்து ஜென்ம சனி வரைக்கும் கடந்து வந்து விட்டார்கள். இவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வரவில்லை, செந்நீரே வந்து விட்டது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பிரிவு, அத்தனையும் மொத்தமாக சதித்தாலும் கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். எத்தனையோ ஆலயங்களை நாங்கள் தரிசித்து விட்டோம் சாமி, எத்தனையோ நதிகளில் நீராடி விட்டோம். ஆனாலும் கூட எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்ததா என்றால் பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே தான் போகின்றன, இழப்புகள் இடித்து கொண்டு தான் போகின்றன. கையில் வாங்கினா பையில போட்டால் போன இடம் தெரியல என்ற ஒரு நிலைதானே. நண்பனாக பழகினேன், துரோகத்தை எதிர்ப்பும் சந்தித்தேன். நல்ல நண்பன் தான், உயிர் நண்பன் என்றால் கடைசியில் உயிர் எடுக்கின்ற நிலையில் வந்து விட்டானே. அன்பான மனைவி, அன்புல குறை வைக்கல, ஆனாலும் என் மனைவிக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு. நல்ல பிள்ளைகள் நல்ல முறையில் படிப்பார்கள் என்றுதான் நினைத்தேன். அவர்கள் எனக்கு மன சஞ்சலத்தை தருகின்றார்கள். அருமையான தொழில், அற்புதமான தொழில். இந்த தொழிலை நடத்துவதற்கு மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்ற ஒரு போராட்ட களம் தானே வாழ்வு. எந்த ஆலயம் செல்வது, எந்த இறைவனை வழிபடுவது, அதுதானே. கவலையே பட வேண்டாம். அற்புதமான ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நான் சோழி பிரசனம் மூலமாகத்தான் சொல்ல போயிட்டேன். சோழி பிரசனமாக பார்த்தா மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆலயம் சென்று நின்று வழிபட வேண்டும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எழுந்து விடாமல் சென்று வழிபட வேண்டிய ஆலயம்தான். யாருமே சொல்லாது என்பதை விட ஒரு ஆலயத்தை நான் சொல்கின்றேன். அதாவது ஆலயம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதை போல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயம் எந்த ஆலயம் என்று பார்த்தோம்னா வள்ளியூர். அதாவது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயில் போகிறோம், அந்த இடைப்பட்ட இடத்துல வள்ளியூர்னு ஒரு அற்புதமான ஆலயம். என்னுடைய அனுபவத்தில் ரிஷிகளும் மகான்களும் நித்தம் நித்தம் தவம் புரிகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் வள்ளியூர். சென்று முருகனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். மகர ராசியை பொறுத்தவரை சென்று பாருங்கள், நின்று பாருங்கள், நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள். காரணம் என்னன்னா, இந்த காலத்தில் அவன் 1000 பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கின்றான். தன் பிரச்சனையே தனக்கு மேல் இருக்கும் பொழுது யாருக்கு உதவுவார்கள்? அப்போதானே இந்த ஜோதிடம். அந்த வகையில் நம்பிக்கையோடு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தூரம் அதிகமாக இருந்தால் என்ன, தூரம் அதிகமாக இருந்தால் என்ன, நீண்ட தூர பயணமாக இருந்தால் என்ன, கவலையே படாதீர்கள். ஒரே ஒரு முறை வள்ளியூர் சென்று வள்ளியூர் முருகனை வழிபாடு செய்து பாருங்களா. அற்புதமான ஆலயம், குகை கோயில், குடவரை கோயில். அந்த ஆலயம் சென்று அந்த இறைவனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படும் அனுபவம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாதசனியோ ஜென்மசனியோ சனி பகவானுடைய பாதிப்போ குரு பகவானுடைய நிலையோ அது மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போட்டேன், குருவினுடைய பார்வை என்று சொல்வார்கள். அந்த 3, 7, 9 அந்த 7ஆம் பார்வை படுகிற ஒரு அற்புதமான காலகட்டம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி இழந்து தவிக்கின்ற உங்கள் மனதுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை நீண்ட காலத்திற்கு பெறுகின்றது. நல்ல மனைவி அமைந்தால் மட்டும் போராது, நல்ல பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போராது, நல்ல தொழிலை நடத்தினால் மட்டும் போராது, தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சத்துருக்கள் நிறைந்த உங்க வாழ்க்கையில என்றோ எப்பொழுதோ செய்த தவறுக்கு இன்று இப்பொழுது பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். காரணம், சுவர் இருந்தால் மட்டும்தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் சென்று முருகபெருமானை வழிபடுவது அற்புதம்.
காலை மாலை 2 வேளை அங்கு சென்று முருகனை மனமுருக வழிபடுங்க. கண்களிலிருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டு பாருங்கள். அருமையான குளம், அருமையான முருகன்க, பார்த்து கொண்டே இருக்கலாம். அருணகிரியாரால் பாடப்பட்ட அற்புதமான ஒரு தலம். அந்த ஆலயம் சென்று அந்த முருகனை வழிபடுவது மகர ராசியை உச்சத்தில் நிறுத்தும், உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும், நல்லது கெட்டதை புரிபட செய்யும்.